நம்ம தமிழர் ஒருத்தர் கேரளாவையே மொத்த கேரளாவையே அலற விட்டுருக்காரு. முக்கியமா கேரளா கவர்மெண்ட்டையே அலற விட்டுருக்காரு. ஒத்த ஆள் 25 லாரி மருத்துவ வேஸ்ட் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது? அப்ப இதுதான் தமிழ்நாடு போலீஸ் செக் பண்ண லட்சணமா? இல்ல தெரிஞ்சே விட்டீங்களா? நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வந்து இங்க வீடு கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் வெளிநாட்டு கிளம்பி போயிருவாங்க. அங்கிருந்து பணத்தை கொண்டு வர்றாங்களோ இல்லையா, நோயை கொண்டு வந்துருவாங்க. மத்த எல்லா கேரக்டருக்குமே கேரளா ஆர்டிஸ்ட். ஏன்னா இங்கதான் ஆர்டிஸ்டே இல்ல. கோடம்பாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள் இல்ல. அங்க இருக்கிறவங்க தான் எல்லாருமே பயங்கர ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்களையே போட்டு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய கழிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து நாட்டுல போடு, பக்கத்து ஸ்டேட்ல போடு, பக்கத்து வீட்டுல போடு. இதுதான் உங்களோட கம்யூனிசம் சொல்லி கொடுக்குதா? எங்க டீ நம்ம ஆளுங்க ஒரு 20 கடை வச்சிருந்தா கூட அதை தாண்டி போய் சேட்டன் கடையில தான் டீ குடிப்பாங்க. ஏன்னா சேட்டன் கடையில வந்து டீ நல்லா இருக்கும், சேட்டன் கடையில மட்டும்தான் டீ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. கேரளாவில தான் படிச்சவங்க அதிகம். அது உண்மையாலுமே லிட்ரஸி ஸ்டேட் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, படிப்புக்கும் ஒரு காமன் சென்ஸுக்கும் ஒரு நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கேரளாக்காரங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே இல்லை தமிழர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு வெறுப்பு உண்டு. அந்த வெறுப்புனால அவங்க வெறுப்பு வேணும் அடைஞ்சிக்கலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம தமிழர் ஒருத்தர் கேரளாவையே மொத்த கேரளாவையே அலற விட்டுருக்காரு. முக்கியமா கேரளா கவர்மெண்ட்டையே அலற விட்டுருக்காரு. ஒத்த ஆள். அது யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, தினகரன் ராஜாமணி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர். அது உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவர் யாரு, என்ன சேட்டை பண்ணாருன்னு தெரியும். அவர் பண்ணது மிகப்பெரிய சம்பவம். அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒத்த ஆள்னால கேரளா கவர்மெண்ட்டே அப்படி என்ன ஆடி போச்சு அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி என்ன தினகரன் ராஜாமணி அவர்கள் பண்ணாருன்னு கேக்குறீங்களா? நீங்க ரொம்ப நாளாவே அரசல் புரசலா அப்படியே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா கேரளாவுடைய கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது கேரளாவுடைய பார்டர் ஸ்டேட்ஸான திருநெல்வேலி, நாகர்கோயில்ல கொண்டு வந்து கொட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு அரசல் புரசலா நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே இவ்வளவு நாள் எடுக்கப்படல. தினகரன் ராஜாமணி அவர்கள் அதை வந்து கவர் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸை கவர் பண்ணியிருக்காரு. அதை கவர் பண்ணதுனால ரொம்ப பெரிய பூம் ஆகி எல்லாருமே சோசியல் மீடியாவில இருந்து எல்லாருமே போட்டு அடிக்க, இப்போ அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாம் திரும்பியும், அதாவது கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் திரும்பியும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டே அதை எடுக்க சொல்லி தீர்ப்பும் கொடுத்து, இப்போ அந்த கழிவுகளை எல்லாம் கேரளாவுக்கே திருப்பி எடுத்துட்டு போயிருக்காங்க. இது உண்மையாலுமே மிகப்பெரிய சம்பவம். தினகரன் ராஜாமணி அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா தான் புரியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே கேரளா டூர் போயிருப்பீங்க. அப்படி டூர் போகலைனாலும் சபரிமலைக்கு போயிருப்பீங்க. ஏதோ ஒண்ணுக்காக கேரளாக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க. அப்படி நுழைஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த செக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த செக் போஸ்ட்ல, அந்த பார்டர்ல செக்கப் பயங்கர கெடுபடியா இருக்கும். நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு தான் போவீங்க. 10 பேர் 15 பேர் டிராவல்ஸ்ல போவீங்க, டெம்போல போவீங்க. ஆனா அதையவே அவ்வளவு தரவா செக் பண்ணுவாங்க. அது அப்படித்தான் பண்ணணும். நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வரும்போது எப்படி தப்பான ஒரு இதை எடுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு அவங்க செக் பண்றது உண்மையாலுமே நல்ல விஷயம். அது கேரளா போலீஸுக்கு வாழ்த்துக்கள். ஆனா 25 லாரி மருத்துவ வேஸ்ட் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது? அப்ப இதுதான் தமிழ்நாடு போலீஸ் செக் பண்ண லட்சணமா? இல்ல தெரிஞ்சே விட்டீங்களா? கேரளாவை பத்தி பேசினாலே எல்லாரும் சொல்றது அங்க படிச்சவங்க அதிகம், அங்கதான் படிச்சவங்க அதிகம். அது மட்டும் இல்லாம கேரளா வந்து ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அங்க போனாலே அப்படி ஒரு பீஸ் இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். நிறைய மரங்கள் இன்னுமே அந்த மரங்கள் அழிக்கப்படாம இருக்கிறதுனால அதுக்குள்ள போனாலே ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அது உண்மைதான். ஆனா உடனே படிப்பறிவு உள்ள நாடு, இந்த ஸ்டேட் அப்படி இப்படின்னு என்ன படிப்பறிவு? இதுதான் உங்களோட படிப்பறிவு லட்சணமா? அதாவது நீங்க வந்து ஒரு வீடு கட்டிக்குவீங்க. ஆனா பக்கத்து வீட்ல போய் பாத்ரூம் போவீங்க. இதுதான் உங்களுடைய படிச்ச அறிவு, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படித்தானே? சரி, இந்த மருத்துவ கழிவுகளை எல்லாம் கேரளாவுல இருந்து எதுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறாங்கன்னா, அவங்க ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு நோய் எல்லாம் எதுவும் இல்லாம, ஏன்னா அதெல்லாம் எத்தனை நோயினால நோய் பாதிக்கப்படும். அந்த கழிவுகளால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் பாதிக்காம ரொம்ப சுத்தமா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு வாழ்ற ஸ்டேட்டா கேரளா? அதாவது இந்தியாவுல எந்த நோய் பரவுனாலும் ஃபர்ஸ்ட் எங்க பரவும்னு கேட்டீங்கன்னா, எங்க ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா கேரளாவுல தான். இன்னும் பேரே தெரியாம நம்மளுக்கெல்லாம் என்ன, அது நம்ம என்ன அட்ரஸே பண்ணாத நோய்கள்லாம் முதல்ல வர்ற இடம் கேரளா தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வந்து இங்க வீடு கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் வெளிநாட்டு கிளம்பி போயிருவாங்க. அங்கிருந்து பணத்தை கொண்டு வர்றாங்களோ இல்லையோ, நோயை கொண்டு வந்துருவாங்க. அது மட்டுமா? கேரளா படங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கங்க. அதுல வந்து நல்லவன்லாம் கேரளாக்காரன், கெட்டவன்லாம் தமிழ்நாட்டுக்காரன். அதாவது எங்க திருவனந்தபுரம், அளப்பி, எங்கேயாவது திருவனந்தபுரம்லாம் விடுங்க, இன்னும் ரொம்ப லாங்ல எங்கேயோ ஒரு கோழிக்கோடு, எங்கெங்கேயோ கேரளாக்காரங்களை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரவுடியை பிடிப்பாங்க. அவன் எங்கிருந்து வந்திருக்கான்னா, அந்த கேரளாக்குள்ள இருக்கிற இடம் எதுவும் கிடையாது. இவன் தமிழன், இவன் மதுரை அப்படி வைங்க.
ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் வந்து கஞ்சா கடத்துவான், எல்லா தப்பும் பண்ணுவான். அப்படித்தானே இன்ன வரைக்கும் கேரளா படங்கள்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம ஆளுக ஹீரோயின்ஸ் எல்லாரும் கேரளா பொண்ணுங்க. அதாவது அந்த நடிகர்கள் எல்லாருமே மத்த எல்லா கேரக்டருக்குமே கேரளா ஆர்டிஸ்ட். ஏன்னா இங்க தான் ஆர்டிஸ்டே இல்லைல்ல. கோடம்பாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள் இல்ல. அங்க இருக்கிறவங்க தான் எல்லாருமே பயங்கர ஆர்டிஸ்ட் மாரி அவங்களையே போட்டு படம் எடுத்துட்டு இருப்பானுங்க. இதுதான் நம்ம ஆளுக பண்ற தப்பு. கேட்டா நாங்க கம்யூனிச ஸ்டேட்ன்னு சொல்லுவீங்க. கம்யூனிச ஸ்டேட் பண்ற வேலையா அது? அதாவது நீங்க கம்யூனிசம் இதுதான் சொல்லிக் குடுக்குதா உங்களுக்கு? உங்களுடைய கழிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து நாட்டுல போடு, பக்கத்து ஸ்டேட்ல போடு, பக்கத்து வீட்ல போடு. இதுதான் உங்களோட கம்யூனிசம் சொல்லிக் குடுக்குதா? அது மட்டும் இல்லாம நீங்க எந்த விதத்துல இப்ப தமிழ்நாட்ட விட உயர்ந்திருக்கீங்க? எனக்கு புரியல. கேட்டா நாங்க எல்லாரும் படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். நீங்க என்ன படிச்சிருந்தா மட்டும் எதுல உயர்ந்திருக்கீங்க? பினான்சியலா உயர்ந்திருக்கீங்களா? இல்ல அரசியல் ரீதியா உயர்ந்திருக்கீங்களா? எதுல நீங்க என்ன கட்டுமானத்துல தமிழ்நாட்ட விட கேரளா உயர்ந்திருக்கு? எதுலயும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுலயுமே லிட்டரலி கிடையாது. இப்ப கூட நம்ம ஊர்க்காரங்க பினான்ஸ் பண்றதுக்காக கிளம்பி கேரளா தான் போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளாவுல தான் இன்னும் 1000, 2000 வாங்குற பார்ட்டிகள் அதிகமாமா. தமிழ்நாட்டுலலாம் எவனும் 10,000த்துக்கு கம்மியா வாங்குறது இல்ல. 10,000த்துக்கு கம்மியா பினான்ஸே வாங்குறது இல்ல. ஆனா 1000, 2000 வாங்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில இருக்கீங்க எக்கனாமிக்கலா. அங்க வேலை வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் இங்க தான் வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இங்க வேலைக்கு வந்துக்கிறவங்கள நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். ஆனா நீங்க அங்க வர்றவங்கள ரொம்ப கேவலமா நடத்துறீங்க. கோயம்புத்தூர் போய் பாருங்க. கோயம்புத்தூர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குதுன்னா ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ல 30 பேர் கேரளாக்காரன், 20 பேர் தான் தமிழ்நாட்டு பையன். அங்க ஏதாவது அப்படி நம்ம ஒரு மாரி பாக்குறோமா? அப்படிலாம் கிடையாதே. நாங்க ஒருத்தரும் உங்களை அது வேற ஒரு ஸ்டேட்காரனா பார்க்கவே இல்ல. ஒரு சகோதரனா தான் பார்க்கிறேன். ஆனா நீங்க என்னைக்காவது அப்படி பார்த்திருக்கீங்களா? ஆனா அங்க போனா மட்டும் எல்லாரும் அண்ணமார் அண்ணமார்ன்னு சொல்லுவீங்களோ தவிர, நிச்சயமா நீங்க ஒரு சகோதரனா தமிழ்நாட்டுக்காரங்கள பார்க்கிறது கிடையாதுங்க. நம்ம ஆளுகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஆளுகளுக்கு மட்டும் நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம ஆளுங்கன்னா உடனே ஜாதியா, என்ன மதம் அப்படின்லாம் தூக்கிட்டு வந்துராதீங்க. தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணவே மாட்டான். ஆனா ஒரு கேரளாக்காரன் வந்து இங்க இருக்க ஒரு கேரளா பசங்க ஒரு 4 பேர் இங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 2000 பேர் படிக்கிற காலேஜ்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க ரூம்ல ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த காலேஜுக்கு வர வரைக்கும் முன்னாடி எந்த பழக்கமும் இருக்காது. அதுதான் அவங்களோட யூனிட்டி. ஆனா நம்மளுகளுக்கு அது கிடையாதே. அத தாண்டி இன்னொரு சேட்டை நம்ம ஆளுங்க பண்ணுவானுங்க. என்ன தெரியுங்களா? எங்க டீ நம்ம ஆளுங்க ஒரு 20 கடை வச்சிருந்தா கூட, அத தாண்டி போய் சேட்டன் கடையில தான் டீ குடிப்பாங்க. ஏன்னா சேட்டன் கடையில வந்து டீ நல்லா இருக்கும். சேட்டன் கடையில மட்டும் தான் டீ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அத நம்ம ஆளுங்க தீர்க்கமா நம்புறாங்க. அதனால போய் குடிப்பாங்க. குடிச்சு அவங்களும் பிசினஸ் ரீதியா எல்லாம் ரொம்ப டெவலப்பா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல டீ கடை வச்சிருக்கிற ஒவ்வொரு சேட்டனுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல கோடியுடைய அதிபரா கூட இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அத்தன பிரான்ச் அத்தன இதோட நல்ல வெல்த்தியா தான் இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போய் கேரளாவுக்கு போய் அப்படி ஒரு பிசினஸ் பண்ணி, ஒரு பிராண்டா உருவான நானு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு, தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. அடுத்தவனுக்கு பண்றத விட்டுட்டு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களெல்லாம் ஏதாவது விமர்சனம் பண்ணிறணும். இவங்களெல்லாம் ஏதாவது சாடிறணும் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. கேரளாக்காரங்களும் நான் தான் முதக்கட்டிலேயே சொன்ன மாரி ரொம்ப அண்ணன் தம்பிய தான் பார்க்குறோம். ஆனா நீங்க தான் எங்கள என்னமோ வேற்று கிரகவாசிய மாரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. பேசணும் இல்ல அப்படித்தான் நம்ம உங்கள ஏதாவது பேசணும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு ஏன் எங்களுடைய மொழி தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூட அடிக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நீங்க வந்து எங்களுடைய மொழிய ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க. கெட்டியா புடிச்சுக்கிட்டு தூய தமிழ மலையாளம்ங்கிற பேர்ல பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நாங்க தமிழுங்கிற பேர்ல என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுடைய விதி. என்ன சொல்றது? இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிரும். என்ன தெரியுங்களா? சிம்பிள். கேரளாக்காரங்க அதிகமா தமிழ்நாட்டுக்கு வர்ற இடமான பழனி. தமிழ்நாட்டுக்காரங்க அதிகமா கேரளாவுக்கு போற இடமான சபரிமலை. இந்த 2 இடத்துலயும் தமிழர்களும், இங்க கேரளாக்காரங்களும், மலையாளிகளும், அங்க தமிழர்களும் நடத்தப்படுற விதத்த வச்சு நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே, ஈஸியா தெரிஞ்சிரும். இங்க யார் நல்லவன், யார் கெட்டவன். நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல, கடவுள் கூட தமிழ்நாட்டுல இருக்கிற கடவுள் கூட அ கேரளாவ வந்து ரொம்ப நெருக்கமா தான் பார்க்குறாரு. அதுக்கு அருள் புரியிறாரு. அதுதான் வரலாறே என்ன சொல்லுதுன்னா, எல்லா முருகரும் கிழக்கு முன்னா தான் இருப்பாங்க. ஆனா பழனி முருகர் மட்டும் மேற்கு முன்னா இருப்பாரு. ஏன் மேற்கு முன்னா இருக்காருன்னா, அவர் கேரளாவையும் சேர்த்து பார்க்குறாரு அப்படின்னு ஒரு இது உண்டு. ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு நியூஸ் உண்டு. ஒரு வரலாறு உண்டு. அதனால தான் கேரளா கூட்டம் அவ்வளவு கூட்டம் அங்க பழனிக்கு வருது அப்படின்னும் உண்டு. அங்க பழனிக்கு வர்றவங்கள நம்ம ஆளுங்க யாருமே அவங்க கேரளாக்காரங்க, பக்கத்து ஸ்டேட்காரங்கலாம் யாருமே பார்க்கறதில்ல. எப்பவும் போல தான் ஒரு பார்க்குறாங்க. ஆனா நீங்க அங்க சபரிமலை போய் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரீசென்ட்டா நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ஒரு கண்டக்டர் வந்து அ கண்டக்டர் கிட்ட கேரளாவுல இருந்து வந்த ஒருத்தங்க வந்து இந்த ஸ்டாப் என்னோட அவங்க ஒரு டிக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டாப்புக்கு. அதுக்கு போறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்னு கேட்டாங்க. அங்க போகணும்னா நீங்க ரூ. 50 குடுங்க அப்படின்னு விளையாட்டுக்கு அவரு கேட்டாரு. ஏன் ரூ. 50 குடுக்கணும்? அப்படின்னதுக்கு அவரு சொன்னாரு. ஆமா, நாங்க உங்களோட ஊருக்கு சபரிமலைக்கு வந்தா கேரளா சாமிக யூரின் போறதுக்கு ரூ. 2 ஆனா தமிழ்நாட்டு சாமிக யூரின் போறதுக்கு ரூ. 10 அப்ப நாங்க மட்டும் கேட்கக்கூடாதா? அப்படின்னு அவரு விளையாட்டா கேட்டு போயிட்டாரு. ஆனா அது விளையாட்டு இல்ல. உண்மை. அதத்தான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. மொத்தத்துல இந்த பிரச்சனை என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சது. கிட்டத்தட்ட 7 லாரிய என்னமோ திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி எல்லாத்தையுமே எடுத்துக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. கோர்ட்டே வந்து அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிருச்சு. ஸோ அவங்களாம் இப்ப எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க.
அது மேட்ரு இல்ல. இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையாலுமே கேரளாவுல தான் படிச்சவங்க அதிகம். அது உண்மையாலுமே லிட்ரசி ஸ்டேட் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. படிப்புக்கும், ஒரு காமன் சென்ஸுக்கும், ஒரு நாலேட்ஜுக்கும் சம்மந்தம் இல்லங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.